நம சிவாய. ஓம் முருகா சரணம். கொங்கு நாட்டின் பாரம்பரியத்தை கட்டி காக்கும் கொங்கு வேளாளர் கவுண்டர் குலத்தை சேர்ந்த சிங்கங்களே, உங்கள் கொங்கு ரத்தமான வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். உலகெங்கும் கொங்கு புகழ் வளர்த்து கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்ற கூற்றிற்கு ஏற்ப வான் புகழ் எட்டும் நிலையிலும் கடமை தவறாது இந்த இனிய நன்னாளில் KBN காணொளியின் 2வது நாளாக உள்ள இன்று பங்கேற்று உங்கள் பொன்னான நேரத்தை நமது குலகுருக்களில் ஒருவரான சின்னவேடம்பட்டி சிரவை ஆதீனத்தின் முனைவர் திரு குமர குருபர சுவாமிகளின் அருளாசி பெறவும், நமது கொங்கு ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக நமது சுவாமிகளின் கொங்கு பெருமை மற்றும் குல ஒற்றுமை என்ற தலைப்பிட்ட உரையை கேட்க ஜூம் காணொளி வாயிலாக வந்திருக்கும் எனது அருமை கொங்கு சொந்தங்களே, உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். KBN சார்பாக நமது குல குருக்கள் பேரூர் ஆதீனம் கையிலை புனிதர் தவத்திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் மற்றும் சின்னவேடம்பட்டி சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகளின் பாதம் பணிந்து KBN சார்பாக உங்களை மீண்டும் வருக வருக என்று உளமாற வரவேற்கிறேன். முத்தான முன்னுரை வழங்க நமது கோவை மாவட்டம் NG ஹாஸ்பிட்டல் சேர்மன் மருத்துவர் மனிதம் காக்கும் மண்ணின் மைந்தர் திரு டாக்டர் C. மனோகரன் அவர்களை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கொங்கு மண்டலத்தின் கொங்கு நாட்டு திருமடங்கள், கொங்கு நாட்டு ஆதீனங்கள் வகையில் நம்முடைய கொங்கு நாட்டின் உடைய இரு பெரும் தூண்களாகவும் கொங்கு மக்களின் இரு கண்களாகவும் திகழ்கின்ற நம்முடைய இரு திருமடங்கள், பேரூர் ஆதீனத்தின் திருமடத்தினுடைய தலைவர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் மற்றும் கௌமார மண்டலத்தினுடைய தலைவர் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுரு அடிகளார் அவர்களின் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் பாதி முடித்து விட்டார்கள். ஸோ நான் நம்முடைய கௌமார மண்டலத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுவதற்காக இறைவனுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். நேற்று மிக சிறந்த முறையில் பேரூர் ஆதீனம் அவர்கள் நம்முடைய கொங்கு குலதெய்வங்களை பற்றியும் நம்முடைய பெருமைகளை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். இன்று அந்த வகையில் நம்முடைய சரவணம்பட்டி சிரவை ஆதீனம் கௌமார மண்டலத்தினுடைய தலைவர் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுரு அடிகளார் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். நான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அறிமுகம் செய்கிறேன். இந்த கௌமார மடாலயமானது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் குரு முதல்வர் ஆதீனத்தை துவக்கியவர் திருப்பெருந்திரு ராமானந்த அடிகளார் அவர்கள் அந்த காலகட்டத்தில் உணவுக்காக விலங்குகளை கொள்வதை தடுத்து அகிம்சையையும் சைவத்தையும் வளர்த்து இந்த மடத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு இந்த மடத்தினுடைய 2வது ஆதீனமாக திரு கந்தசாமி சுவாமிகள் பொறுப்பேற்றார்கள். அவர் ஒரு பிறவி கவிஞர் ஆவார்கள். அவர் ஒரு அற்புதமான ஒரு பிறவி கவிஞர். மிக சிறந்த கவிகளையும் இந்த கிராம கோயில்களுக்கு ஆன பாடல்களையும் இயற்றியவர். நம்முடைய மருதமலையினுடைய முருகனை பற்றி ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள்.
அடுத்ததாக அவருக்கு பின்பு மூன்றாவது மடாதிபதியாக பதவியேற்ற கஜபூசை சுந்தர சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய சுவாமிகள் இந்த மடத்தினுடைய புகழை மென்மேலும் மேலே கொண்டு சென்றார்கள். அவர் உலகிலே இதுவரையிலும் நடத்தாத, இனிமேலும் நடத்த முடியாத ஒரு யாகமானது, யானைகளை நாம் தெய்வங்களாக போற்றுகிறோம், அதுபோன்று 108 யானைகளை வைத்து கஜபூஜை நடத்தி உலகின் கவனத்தையும் உலகில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களின் கவனத்தையும் ஈர்த்தவர். அவர் நம்முடைய நாட்டில் உள்ள பெரும் தலங்கள், அதாவது அவினாசி போன்ற, திருமுருகன் பூண்டி போன்ற பெருதலங்களுக்கும் குடமுழுக்கு பேரரசர் என்று பெயர் பெற்றவர் அவர். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களையும் குடமுழுக்கு செய்து பெயர் பெற்றவர். அவருடைய திடீர் மறைவுக்கு பின்பு நம்முடைய மடத்தினுடைய, கௌமார மடத்தினுடைய 4வது மடாதிபதியாக தம்முடைய இளம் வயதில் 25 வயதில் பதவியேற்ற நம்முடைய குமரகுருபர் அடிகளார் அவர்கள் 6/8/1970 ஆண்டு பாரம்பரியமிக்க விவசாய குடும்பத்தில் திரு நடராஜ கவுண்டர் அவர்களுக்கும் திரு வள்ளியம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார்கள். பிறந்து கௌமார மடத்தின் போற்றுதலுக்குரிய இந்த மடத்தினுடைய தலைவராக 25 வயதில் பதவியேற்று மடத்தை மிக சிறந்த முறையில் கொண்டு சென்று பல பணிகளை, சமய பணிகளையும் ஏழைகளுக்கு சேவை செய்யும் பணிகளையும் அவருடைய நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் மடத்தின் மூலமாகவும் மிக சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மடத்தோடு தொடர்பு கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் நானும் இந்த மடத்தோடு 10-15 வருடங்களாக மடத்தோடு தொடர்பு கொண்டவன். மேலும் மடமானது ஒரு மிக சிறந்த ஒரு கோவில், உள்ளே ஒரு முருகன் கோவில் உள்ளது. அந்த கோவில் அனைத்து பூஜைகளும், அனைத்து விதமான வழிபாடுகளும் நடைபெறுகிறது. இங்கு நம்முடைய கொங்கு மக்கள் அனைவரும், கொங்கு பகுதியில் இருப்பவரும், உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இந்த விழாக்களை கண்டு மகிழ்ந்து சாமியிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சாமி கௌமார மடாலயத்தின் சார்பாக நிறைய ஒரு கல்வி பணிகள், அதாவது தவத்திரு ராமானந்த அடிகளார் பெயரில் ஒரு ஹை ஸ்கூல் வச்சிருக்காங்க. அது 1956 ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் அந்த பகுதியிலுடைய ஏழை மக்கள் மற்றும் ஒரு வசதி குறைந்த மக்கள் எல்லாருக்கும் மிக சிறந்த முறையில் கல்வி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக மடத்திலே ஒரு அப்பா அம்மா இல்லாம ஒரு ஆர்ஃபனா இருக்கிற குழந்தைகளை வச்சு ஒரு 100 குழந்தைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உணவு மற்றும் கல்வி, துணிமணிகள் எல்லாமே இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு கல்வி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சுவாமி அவர்கள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் PhD டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அதே போன்று அவர் கந்தசுவாமி சுவாமிகளை போல அவருடைய புத்தகங்களை எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு 77,000 புத்தகங்கள் கூடிய ஒரு லைப்ரரி, பெரிய லைப்ரரி மாணவர்களும் மற்றும் அனைவரும் பயன்படக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை மடத்தில் அமைத்திருக்கிறார்கள். சர்வீஸ் டு த சொசைட்டி அண்ட் சர்வீஸ் டு த புவர் இஸ் சர்வீஸ் டு த காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏழைகளுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வது மாதிரி. அது மாதிரி நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மிக சிறந்த முறையில், அதாவது மருத்துவ உதவிகள் மற்றும் மாதம் ஒரு முறை மணியன் குலத்தின் சார்பாக லட்சக்கணக்கான ரூபாய்களை கிட்னி டிசீஸ் பேஷண்ட், அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவர்களுடைய மருத்துவ செலவுக்காகவும் மருத்துவ பணிகளுக்காகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பூஜைகள் மடத்தில் ரெகுலரா எவ்ரிடே பூஜைகள், தினசரி பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் சாமி அவர்கள் தலைமையேற்று இந்த மடத்தினுடைய கோயில் பூஜைகளை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மார்கழி மாத உற்சவம் மற்றும் தைப்பூச விழாவானது மிக சிறந்த முறையிலே நடத்தப்படுகிறது. மேலும்
சாமி அவர்கள் மடத்திலிருந்து ஒரு மாத இதழ், மடத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து ஒரு மாத இதழ் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மடத்தில் வந்து செமினார்ஸ் நிறைய ஒரு தமிழ் மற்றும் மொழி சார்ந்த இறை வழிபாடு சார்ந்த செமினார்ஸ் நடக்கும். அதையும் சாமிகள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மடத்தில் வந்து கல்வி கல்வி பணிகளுக்காக தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் பெயரில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் 1976ஆம் வருடம் துவக்கப்பட்டு, அதுவும் மிக சிறந்த முறையில் அந்த பகுதி மக்களுக்கு கல்வி பணியாற்றக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கௌமாரம் சுசீலா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பள்ளியை 2007ஆம் ஆண்டு நிறுவி சாமிகளின் தலைமையில் அந்த பள்ளி மிக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாக இந்த நாட்டிலே எங்கும் இல்லாத வகையில் கௌமார பிரசாந்தி ஸ்பெஷல் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல், அதாவது டிசேபிள்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குறைபாடுள்ள குழந்தைகளுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் உள்ள ஆரம்பித்து அந்த சுவாமிகளினுடைய அருளாசியுடன் அந்த பள்ளியானது இன்று நல்ல முறையில் அந்த குழந்தைகளுக்கு மிக நல்ல பயிற்சிகளை அளித்து அந்த குழந்தைகளை நார்மலா இருக்கிற குழந்தைகள் அளவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அங்கு வந்து 100க்கும் மேலான குழந்தைகள் அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சாமி அவர்கள் இந்த உடைய அனுகிரகத்தில் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த பள்ளியின் சேர்மனாகவும் சாமி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக சுவாமி அவர்கள் 2019ஆம் ஆண்டு ஐநா சபையில் இருந்து இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு சில அழைப்பாளர்களாக இங்கிருந்து சென்று ஐநா சபையில் இது சம்பந்தமாக பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். சுவாமி அவர்களுடைய வருங்கால திட்டங்கள் மடத்துல வந்து என்னென்ன பண்ணலான்ட்டு ஒரு சில திட்டங்களை வச்சிருக்காங்க. நம்முடைய கல்வி பணிக்காக மேலும் இன்னும் சிறந்த முறையில் கட்டணங்களை கட்டி மேலும் பல்வேறு வகையான கல்லூரிகளையும் பள்ளிகளையும் இந்த மடத்தின் சார்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு வச்சிருக்காங்க. அடுத்த வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு என்ன சொல்றது, அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சு நடத்தணும்ட்டு ஒரு இது பண்ணிருக்காங்க. அடுத்ததாக வந்து சாமிகளுக்கு வந்து ஒரு சாமியோட மெயின் எய்ம் வந்து ஒரு முதியோர்களுக்காக ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பித்து முழுவதும் இலவசமாக செய்ய வேண்டும் என்று, வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்களுக்காக நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டமானது கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. அடுத்த மடத்தில் ஐஏஎஸ் குமரகுரு ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஆரம்பிச்சு ஐஏஎஸ்க்காக ட்ரைனிங், ஒரு நல்ல ஆசிரியர்களை வைத்து ட்ரைனிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சுவாமி அவர்கள் நம்முடைய இந்திய மருத்துவத்தில் மிகவும் ஆர்வமும் அக்கறையும் உள்ளவர்கள். அந்த வகையில் கௌமார மடாலயத்தில் ஒரு ஆயுர்வேத மெடிக்கல் சென்டர் உள்ளே செயல்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மடத்திலே ஒரு மருத்துவமனையாக வரும் காலங்களில் செயல்பட போகிறது. அதுபோக சோசியல் ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய குளம் காப்பர், ஆறுகளை காக்கும் திட்டம், இந்த மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் சாமிகள் அந்த பகுதியில் தலைமையேற்று மிக சிறந்த நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தாக சாமி அவர்கள் இந்த பின்வரும் கோயில்கள் மற்றும் இதற்காக தலைவராக உள்ளார்கள். சிரவணபுரம் கௌமார சபைக்கு தலைவர், சிரவணபுரம் கோயில் தண்டபாணி சுவாமிகள் கோயில், அந்த கோயில் வந்து எல்லா கடவுளுமே இருக்க அந்த கோயிலுக்கு தலைவர். தண்டபாணி டெம்பிள் கீரணத்தத்து, தண்டபாணி டெம்பிள் சௌரிபாளையம், பட்டணம் மாரிமுத்து மடாலயம் பழனி, கௌமாரம் சுசீலா ட்ரஸ்ட், கௌமாரம் பிரசாந்தி அகாடமி ட்ரஸ்ட், சவுத் இந்தியா சைவ பேரவையின் தலைவர், கஜபூஜை சுந்தர சுவாமிகள் தமிழ் ரிசர்ச் சென்டரினுடைய தலைவர். அடுத்ததாக செயலர் பின்வரும் நிறுவனங்களின் செயலராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தவத்திரு ராமானந்த அடிகளார் கல்வி கழகம், தவத்திரு ராமானந்த அடிகளார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், தவத்திரு ராமானந்த அடிகளார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்ததாக உறுப்பினர் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூருடைய உறுப்பினர், இந்து ஆச்சாரிய சபாவினுடைய தேசிய செயலாளர். இது போன்று மிக சிறந்த முறையில் நம்முடைய
கௌமார மடாலயமானது இந்திய அளவிலும் உலக அளவிலும் கொங்கு மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செயல்பட்டு வருகின்றது. சுவாமி அவர்கள் காடை கூட்டத்தை சேர்ந்தவர்கள். செல்வகுமார சுவாமி அன்னூர் தான் சாமியோட குலதெய்வம். என்னுடைய வேண்டுகோள், நம்முடைய கொங்கு வெள்ளாளர் சார்பாக நம்முடைய குருகுலமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது பேரூர் ஆதீனமும் கௌமார மடாலயம் தான். நம்முடைய இந்தியாவிலும் தமிழகத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள மக்கள் நீங்க எல்லாம் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக கௌமார மடாலயத்திற்கும் பேரூருக்கும் நீங்கள் சென்று வர வேண்டும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மடங்கள். உண்மையிலேயே நாம் அங்கு சென்று வந்தால் நமக்கு சாமிகளுடைய அருளாசியும் கண்டிப்பாக நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் நமக்கு கிடைக்கும். அதுபோன்று நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கும் சுவாமிகளை அழைத்து திருமணம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் சுவாமிகளுடன் நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் பெற்றில்லானால் அதுவும் உங்களுக்கு ஒரு நல் வழியும் நல்ல ஆசையை உங்களுக்கு வழங்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான ஒரு முன்னுரை. நமது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகள். நமது சுவாமியின் அருளாசி தொடங்கும் முன் நேற்று போலவே இன்றும் நாம் ஒரு இனிய காணொளியை காணப்போகிறோம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஜகம் புகழ் மடம் கௌமார மடாலயம் குகன் உறைந்திடும் அது புண்ணியாலயம். ஜகம் புகழ் மடம் கௌமார மடாலயம் குகன் உறைந்திடும் அது புண்ணியாலயம். ஜயம் 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 குருவாக்கு தரும் ஜெயம். லயம் இசை உடனும் தமிழ் தேனிசை பாடுமிடம். ஜெயம் 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 குருவாக்கு தரும் ஜெயம். லயம் இசை உடனும் தமிழ் தேனிசை பாடுமிடம். ஜகம் புகழ் மடம் கௌமார மடாலயம் குகன் உறைந்திடும் அது புண்ணியாலயம். இகம் பரம் சுகம் தரும் சாத்திர சாகரம் இதில் கரைந்திட மடாலயமே தலம். ஜடம் உணர்ந்திடும் இவ்வாழ் ஒரு சூனியம் நிஜம் உணர்ந்திட செல் கௌமார மடாலயம். ஜகம் புகழ் மடம் கௌமார மடாலயம் குகன் உறைந்திடும் அது புண்ணியாலயம். பணம் 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 என போட்டியிடும் மனம் கணம் வினை தினம் அது கூட்டிடுமானவம். மனம் மொழி உடல் இவை மூன்றுமே சேர்த்துனா மடம் சென்று துழ நம் ஊழ்வினை போகுமே. ஜகம் புகழ் மடம் கௌமார மடாலயம் குகன் உறைந்திடும் அது புண்ணியாலயம்.
குருநாதரின் திருமுகம் வழிபட வழிபட ஞானம் சுடர்விடும். அவர் சொல்லும் சொல்லும் அவர் தரும் திருநீரேலா துயர் விளக்கிடும் ஒரு அருமருந்தாகிடும். அரு சமயங்களும் ஒரு வழிபாதையை ஒரு வரம்பொருளே என உணர்ந்தாலுமே முகமின்றி வழிபட முடியாதெனவே அருமுக கடவுளை முழுமுதற் பொருளாய் வழிபடும் திருமணம் சிரவணபுரமணம். நம் குருநாதர்களாகிய தவத்திரு ராமானந்த சுவாமிகள், தவத்திரு கந்த சுவாமி சுவாமிகள், தவத்திரு சுந்தர சுவாமிகள், தவத்திரு குமர குருபர சுவாமிகள் பாதமே சரணம் சரணம். திருவடி சரணம், குருவடி சரணம். மிகவும் அருமையான ஒரு மெய் சிலிர்க்குமான ஒரு காணொளி. நமது குல குருக்களின் பெருமையை பறைசாற்றும் ஒரு உன்னதமான காணொளி. கால நேரம் கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நமது குலகுருவை அருளாசியும் நல்லுரையும் வழங்க வரவேற்கிறோம். சுவாமி, உங்களது நல்லுரையை துவங்கலாம். திருச்சிற்றம்பலம். விழிக்குத் துணை திருமென்மலர் மெய்மிகும் துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் முருகப்பெருமானுடைய திருவிரலையும் கௌமார மடாலயத்துடைய ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசாமியுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வணங்கி வாழ்த்தி, நேற்று முதல் கொங்கு குழுமத்தின் சார்பாக உலகம் முழுவதும் இருக்கின்ற கொங்கு சொந்தங்களெல்லாம் சந்தித்து வாழ்த்துறை வழங்குகின்ற நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலே நம்முடைய பாராட்டுதலுக்கும் கெழுதகை நட்புக்கும் உரிய பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் சிறந்த ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் கண் உலகம் முழுவதும் இந்த காணொளி வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், அவர்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவது போல இன்றைய காலகட்டம் உலக மக்கள் எல்லாம் வீட்டிலே முடங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். இறைவனுடைய அருளால் இந்த கூட்டுதல் என்று சொல்லுகின்ற நிகழ்விலே இருந்து மக்கள் எல்லாம் மீண்டும் தங்களுடைய அன்றாட பணிகளை எல்லாம் செய்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் இந்த நேரத்திலே நினைந்து வாழ்த்துவதோடு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல் கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல் அகுதுரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருமான் திருமுறைகளை ஓதி உங்களை எல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம். இந்த கேபிஎன் குழுமத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த சந்திப்பிற்கு அழகான பெயர் இட்டு இருக்கின்றார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லுகின்ற வாக்கோடு இந்த சந்திப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நாம் ஒன்றுபட்டு இருக்கின்றோம். வெவ்வேறு தேசங்களிலே நாடுகளிலே இருந்தாலும் கூட நம்மை எல்லாம் ஒரு இணைத்திருக்கின்றது. இந்த இணையதளமானது இணைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய கொங்கு வேளாளுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுதும், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று சொல்லுவது போல, நம்மெல்லாம் வேளாண்குடிக்கு சொந்தக்காரராக இருந்து இன்று பல்வேறு துறைகளிலெல்லாம் நாம் உலகம் முழுவதும் சென்றிருக்கின்றோம். அந்த வகையிலே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி, இந்த இணையதளத்தின் மூலமாக இதையெல்லாம் இணைத்து வரவேற்புரை நல்கி நம்முடைய மருத்துவர் பாராட்டுதலுக்குரிய மனோகரன் அவர்களே இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய
பாராட்டுக்குரிய வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களே, திரு அவர்களே, திலக் அவர்களே, ஆடிட்டர் அழகிரிசாமி, பழனியப்பன் உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். கொங்கு நாட்டினுடைய பெருமையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய எல்லைகளாக இருப்பது கொல்லிமலை கொங்கு நாட்டின் கிழக்காக, வெள்ளிமலை வெண்மேகம் நிறை நீலகிரி மேற்காக, வாராகி மலை ஆனைமலை தென்பழனி தெற்காக, வளமான தலமலை தோப்பூர் வடக்காக சீராக அமைந்திருக்கும் சிறப்பான கொங்கு நாடு என்று கொங்கு நாட்டினுடைய பெருமையை நம்முடைய புலவர்கள் எல்லாம் போற்றுவார். அப்படி கொங்குனுடைய பெருமையை பல சிறந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் போற்றி இருக்கின்றார். அழகாக சொல்லுகின்ற பொழுதும் கொங்கு மலிந்தால் எங்கும் மலியும் என்று சொல்லுவார். அதற்கான பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு பழமொழி மலிதல் என்றால் நிறைதல் என்று பொருள் சொல்லுகின்றார்கள். பல்வகை வளமும் குறைவின்றி நிறைந்திருத்தல். இப்பழமொழி எதனால் எழுந்தது, இதன் கருத்தென்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டின் வளத்துக்கு காரணமாய் இருப்பவை மலைகளும் ஆறுகளுமே ஆகும். கொங்கு நாட்டை சுற்றிலும் ஓங்கி பரந்துயர்ந்த தொடர்கள் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு நீரூட்டி வளர்க்கும் அன்புடை அன்னையர் அம்மலைகளே ஆகும். அப்படி அதற்கு கொங்குக்கு பெயராக வந்திருக்கின்றது. கொங்கு நாடு என்னும் பெயர் இந்நாட்டுக்கு எப்படி உண்டானது, பெயர் காரணம் என்ன? கொங்கு என்பது பூந்தாது என்று சொல்லுவார். இனிமையானது, மனம், தேன் என்னும் பல பொருள்களை உடைய சொல்லாக இருக்கின்றது. பூந்தாது என்பது மகரந்தமாக இருக்கின்றது, மலர்களிலே இருக்கின்ற மகரந்தமாக சொல்லப்படுகின்றது. அதை குறுந்தொகையிலே அழகான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்று சொல்லுவார். கொங்குதேர் என்பது இங்கு பூந்தாதாக சொல்லப்படுகின்றது. கொங்கலர் பூம்பொழில் கூறுகின்ற என்று சிலம்பிலே கொங்கினுடைய மனத்தை சொல்லுகின்றார்கள். கொங்கு நாட்டை சுற்றிலும் பெருமழை தொடர்கள் சூழ்ந்துள்ளன. நாடு முழுவதும் பெருமழைகளும் சிறுமலைகளும் குன்றுகளும் மிகுந்துள்ளன. அம்மலைகள் இன்று மழைக்காடுகள் என்றே வழங்குகின்றன. பலர் கொங்கு நாடெங்கும் மரம் செடி கொடிகள் மிகுந்து தழைத்து பூத்து மணங்கமர்ந்ததாலும் தேன் மிகுதியாக இருந்ததாலும் முன்னையோர் இந்நாட்டிற்கு கொங்கு நாடு என்று பெயரிட்டு அழைத்தனர். அருமையான காரணம், அழகான பெயர். கொல்லிமலை தேன் சொரியும் கொற்றவர் என்று கம்ப நாட்டார் கூறுவார். இப்படி பெரும்பான்மையான கொங்கு வெள்ளாள இனத்தின் போற்றி வணங்கிடும் தெய்வம் செல்லாண்டியம்மன் என்பது நம்முடைய வழக்காக இருக்கின்றது. செல் என்பது ஒன்று மேகமாக இருக்கின்றது, மற்றொரு செல் என்பது உழவு என்கின்ற பெயரிலே வருகின்றது. ஆகவே செல்லாண்டியம்மன் என்பது உழவு தெய்வமாக போற்றி இருக்கின்றார்கள். ஆகவே செல்லாண்டியம்மனுக்கு பல பெயர்கள் எல்லாம் நம்முடைய கொங்கு நாட்டிலே வழக்கத்திலே இருந்திருக்கின்றது. மதில்கரை அம்மன், கோட்டைக்கரை அம்மன், நல்லம்மன், நல்ல நாயகி, செல்லியம்மன், செல்வநாயகி, செல் ஆயி, செல் ஆத்தா, செல்லித்தாய், இப்படி பல பெயர்களை நமக்கு செல்லாண்டியம்மனை நாம் போற்றி வணங்கி இருக்கின்றார். சேர நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் எல்லையாக விளங்கிய மதில்கரை கோட்டைக்கரை குளித்தலை வட்டாரத்திலே காவிரி நதிக்கரையிலே அமைந்துள்ளது. இங்கு வாழ்ந்த வெள்ளாளர் கொங்கு நாட்டிற்கு சென்று குடியேறி காடுகளை திருத்தி நாடாக்கியுள்ளனர். அக்காலத்திலே குடியேறிய பகுதிகளில் செல்லியம்மன் கோயில்களை நூற்றுக்கணக்கிலே நம்முடைய முன்னோர்கள் அமைத்து அத்தெய்வங்களை போற்றி வணங்கி வந்துள்ளதை நாம் காண முடிகின்றது. இப்படி கொங்கினுடைய பெருமையை பலரும் பல விதத்திலே நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதிலே பார்க்கின்ற பொழுது கொங்கு என்பது பண்பின் பிணைப்பு, கொங்கு என்பது பாலின் வெண்மை, கொங்கு என்பது தேனின் இனிமை, கொங்கு என்பது குறைவிலா பாசம், கொங்கு என்பது நெஞ்சின் நேசம், கொங்கு என்பது கொஞ்சிடும் இன்னிசை, கொங்கு என்பது குழந்தையின் மழலையாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய மொழி மிக மூத்த மொழியாக இருக்கின்ற தமிழாக இருந்தாலும் கூட கொங்கு வழக்கு பேச்சு என்பது உலகத்திலே இருக்கின்ற எல்லாரும் போற்றுகின்ற பேச்சாக இருக்கின்றது. அனைவரையும் உயர்ந்த சொல்லாக எங்க வாங்க போங்க என்கின்ற உயர்ந்த சொல்லிலே நாம் அழைக்கின்ற பேச்சு கொங்கு பேச்சாக நம்முடைய மக்கள் போற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே கொங்குடைய சிறப்பு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்ததாக இருக்கின்றது. அப்படி நம்முடைய முன்னோர்கள் சிறந்த வாழ்க்கை முறையை அமைத்து வாழ்ந்திருக்கின்றார்கள்.
குறிப்பாக வேளாண் தொழிலைத்தான் முதன்மையாக கொண்டிருக்கின்றார். கொங்கு நாடானது தன்னைத்தானே வளர்த்து கொண்ட பெருமைக்குரியவர்களாக கொங்கு இன மக்கள் வாழ்ந்திருக்கின்றார். மற்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் அரசியல் சூழல் காரணமாக அரசியல் வளர்ச்சியாக வாழ்ந்து வளம் பெற்றிருந்தால், கொங்கு நாட்டிலே இருக்கின்றவர் உழைப்பை மட்டுமே நம்பி முன்னோர்களை வணங்கி குலதெய்வங்களை எல்லாம் வணங்கி அதன் மூலமாக உயர்ந்திருக்கின்றார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அப்படி உழைப்பினால் உயர்ந்தவர்களாக இருக்கின்றவருடைய அரசியல் அமைப்பு முறையை நாம் பார்க்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் எப்படி அரசியல் அமைப்பும் ஊராட்சி முறையில் இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சித்திரமேளி பெரிய நாட்டார் என்னும் சபை வேளாளர்களுக்கு இடையில் ஏற்பட்ட நிலத்தகராறுகளை தீர்த்து வைத்தது. வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் வாணிக குழுக்களுக்கு எதிராக தங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்ளவே வெள்ளாளர் சித்திரமேளி பெரிய நாடு என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார்கள் என்று நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். சோழர் ஆட்சியின் பாதிப்புக்குட்பட்ட வீர சோழ மண்டலம் தவிர வடகொங்கு, தென்கொங்கு முதலிய வடகரை நாடு, பூந்துறை நாடு போன்றவை உள்நாடுகளை மையமாக கொண்ட மக்களாட்சி முறையில் பெற்றிருந்தன. நாட்டு சபையை உறுப்பினர்கள் ஆலோசனையோடு நடத்திய தலைவன் நாட்டு கருமம் ஆராய்வார் அல்லது நாடு பிடித்த சாமந்தன் எனப்பட்டனர். இவர்களே பிற்காலத்தில் பட்டக்காரர் ஆனார்கள் என்று நம்முடைய வரலாற்று குறிப்பிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கொங்கு நாடு 24 நாடுகளினுடைய பிரிவுகளாக இருக்கின்றது. அதை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பின்னால் நாம் பார்க்கலாம். கொங்கு தேசனுடைய மலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பல மலைகள் எல்லாம் சூழ்ந்த பகுதியாக இருக்கின்றது. கொங்கு நாட்டினுடைய கோட்டைகள் ஒரு காலத்திலே நாம் அதிக 51 கோட்டைகளை கொண்டுள்ள நாடாக இது இருந்திருக்கின்றது. 14ஆம் நூற்றாண்டு வரை 51 கோட்டைகளை நம்முடைய தேசத்திலே கொங்கு தேசத்தில் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றார். இந்த கோட்டைகள் பெருமையுடன் இருந்தன. குறுகிய மன்னர்கள் ஆண்டனர், குறுநில மன்னர்கள் ஆண்டனர். 15ஆம் நூற்றாண்டிற்கு பின்பு படையெடுப்புகளால் இந்த கோட்டைகள் எல்லாம் அழிந்து விட்டது. இன்று நமக்கு இருப்பது திண்டுக்கல், நாமக்கல் கோட்டைகள் மட்டும்தான் இருக்கின்றது. அழியாமல் இருந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சங்ககிரி கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டை, மகாராஜா கடை கோட்டை ஆகிய கோட்டைகள் சிதைந்துள்ளன. பிற முழுதும் சிதைந்து போயின. குறுநில மன்னர்கள் கோட்டைகளும் அழிந்து போயதாக நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படி ஒரு வளமாக வாழ்ந்து குறுநில மன்னர்களாக இருந்து இந்த நாடையெல்லாம் செழிப்பு மிக்க நாட்டை ஆண்டவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதுபோல நதிகளை பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு சமுதாயம் என்பது நதி சார்ந்துதான் இருந்திருக்கின்றது பார்க்கின்றோம். ஏனென்றால் நதிகளை இல்லை என்றால் நீர்வளம் இல்லை, நீர்வளம் இல்லை என்றால் மக்கள் இல்லை, மக்கள் வேளாண் தொழிலுக்கு மிக அவசியமாக இருப்பது நதிகளாக இருந்திருக்கின்றது. நதி சார்ந்த வாழ்க்கை முறையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார். கொங்கு நாட்டு நதிகளும் புண்ணிய தலங்களை நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டும். கர்நாடகத்திலே உள்ள குடகிலே பிறந்த காவிரி கொங்கிலே தவழ்ந்து சோழ நாட்டிலே தாயாகி சிறக்கின்றார். கொங்கின் தவமணியாக பவனி வருகின்றது. பவானியார் என்று பார்க்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையிலே பிறந்து பவானியாராக வந்து அதுவும் காவிரியோடு கலந்து விடுவதை பார்க்கின்றோம். வெள்ளிமலையிலே பிறப்பது நம்முடைய நொய்யல் போற்றப்படுகின்ற காஞ்சியாறு. அந்த ஆறும் பேரூர் வழியாக வந்து நொய்யல் நதியாக நொய்யலில் காவிரியில் கலக்கின்றது. ஆண்பொருணை ஆறு, அமராவதி ஆறு கரூர் அருகிலே காவிரியிலே கலக்கின்றது. இப்படி சரவண பவன் என்று சொல்லுகின்ற பவானியிலே பக்தரெல்லாம் பழனியிலே புனித நீராடுகின்ற சண்முக நதியானது கொல்லி மனது திருவடி வணங்கி காவிரியிலே கலக்கின்றது. வாழையாறு, வாழையாறு, நல்லாறு, குடவாறு, தொப்பையாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளும் இந்த நம்முடைய கொங்கு நாட்டிலே தோன்றி வளமிக்கதாக மாற்றி இருப்பதை பார்க்கின்றோம். அத்தனையும் இங்கே பிறந்தாலும் கூட அது காவிரியிலே கலந்து சோழ நாட்டிற்கு சென்று சோறுடைத்தவர்களாக மாற்றுகின்ற பெருமையுடையதாக இருக்கின்றது. அதுபோல கொங்கு நாட்டிலே பாடல் பெற்ற திருத்தலங்களாக 7 திருத்தலங்களை சொல்லுவார். பாடல் பெற்றது என்பது நம்முடைய ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் எல்லாம் போற்றி பரவியதாக இருப்பது பாடல் பெற்ற திருத்தலங்களாக சொல்லுவார். அந்த வகையிலே கொங்கு நாட்டிலே நம்முடைய திருப்புக்குளியூர் அவனாசி, திருமுருகன் பூண்டி, நம்முடைய திருச்செங்கோடு, பவானி, கரூர், வெஞ்சமாங்கூடல், கொடுமுடி என்பது பாடல் பெற்ற திருத்தலங்களாக போற்றப்படுகின்றது. கரூர் போன்றவை எல்லாம் பாடல் பெற்ற திருத்தலங்களாக போற்றப்படுகின்றது. இதுபோல இன்னும் பல கோயில்கள் வரலாற்றில் சிறப்புடையதாக இருக்கின்றது. மேலை சிதம்பரம் என்று போற்றுகின்ற
பேரூர் திருக்கோயிலானது கொங்கு நாட்டினுடைய பெருமையையும் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான ஒரு திருக்கோயிலாக இருக்கின்றது. இதுபோல பூண்டி என்பது நமக்கு தென்கைலாயமாக போற்றப்படுகின்றது. ஆண்டுதோறும் சித்திரை மாதத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேலே சென்று வணங்குகின்ற சிறப்புடையதாக இருக்கின்றது. இப்படி நம்முடைய கொங்கு நாடானது மலைகளும் ஆறுகளும் திருக்கோயில்களும் அதை சார்ந்திருக்கின்ற குலதெய்வங்களும் அதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது நீண்ட நெடிய ஒரு வரலாற்றினுடைய சிறப்பு நமக்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது. அதுபோல கூட்டமும் குலப்பிரிவை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்றைய காலகட்டத்திலே வேகமான உலகத்திலே வெவ்வேறு பகுதிகளிலே இருக்கின்றோம். அவர்களுக்கு அந்தந்த கூட்டங்களை பற்றிய செய்திகளும் கூட அறியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குலத்தை பற்றிய வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இத்தனை காலகட்டத்திலே நாம் எல்லாம் அதை சிந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த 2 மாதமாக நாம் பல்வேறு செய்திகளை எல்லாம் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வாழ்க்கை வேகம் என்று நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். இதற்காக எங்கே ஓடுகின்றோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த மனிதன் இன்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு இயற்கையை சுத்தப்படுத்துவதற்காக ஒரே இடத்திலே இருக்க வேண்டிய ஒரு கால சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே நாம் இந்த வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. கொங்கு நாட்டின் முதற்குடி மக்கள் கொங்கு வேளாளர். ஒரு குடி பிறந்த பல்லோர் கூட்டம் என்றனர். ஒரு குடி பிறந்த பல்லோர் கூட்டம் என்றனர். கூட்டமாக ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி கூட்டங்களாக இருக்குமோ வாழ்ந்து கொண்டிருக்குமோ அது போல மக்கள் கூடியிருந்து வாழுகின்ற பெருமை. கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் என்று நம்முடைய பாவையை திருப்பாவையிலே திருவம்பாவையிலே கூறுவார். அப்படி கூடி வாழும் பண்பு எறும்பு விலங்கு பறவைகளுக்குண்டு. கொங்கு வேளாளர் இயற்கையோடு இணைந்து ஏந்து வாழ்ந்தவர். தங்கள் ஏந்த பறவைகள், தாவரங்கள், பூக்கள் போன்ற பெயர்களையே முன்னோர்கள் குலப்பெயர்களாக அமைத்தனர். ஆய்வு செய்தால் பெரும்பாலான பெயர்கள் தொழில் அடிப்படையில், அதாவது அவர்களின் குலத்தொழிலான வேளாண்மை தொழில் அடிப்படையில் ஏற்பட்ட பெயர்களே என்பது நன்கு விளங்கும். பண்டை காலத்தில் அறிவதற்கு குடிப்பெயர்கள் மட்டுமே இருந்தன. சமுதாய மரபுகள் மாறும் போதும் கூட்டம் விரிவடையும் போதும் இந்த எண்ணிக்கையும் விரிவடைகின்றன. பிற்காலத்தில் பாடப்பட்ட அழகுமலை குறவஞ்சி ஓதாளர் ஒருவர் பாடியிருக்கின்றார். அழகுமலை குறவஞ்சியிலே நம்முடைய குலத்தினுடைய 142 பெயர்களை அவர் பாடியிருக்கின்றார். அதை சுருக்கமாக வேகமாக பார்க்கலாம். பல பேருக்கு தங்களுடைய குலங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. பொன்னர், சங்கர், பூசர், செம்பூதர், அண்ணந்தருகாடர், ஆவன், சாத்தந்தை, கோவர், குலாயர், கோவேந்தர், செம்பர், பாவலர், பன்னர், மாடை, நாடை, நச்சந்தை, ஆந்தை, பொருளாந்தை, ஒழுக்கம், வாச்சர், கண்ணந்தை, மணியன், தூரன், செங்கனி, படுங்குன்னி, சேகர், செவ்வாயர், செங்கண்ணர், வண்ணக்கர், சேரன், செலம்பர், புத்தன், பொடியன், பூந்தன், வேந்தன், முத்தன், காரி, முளகுளந்தான், களஞ்சி, நீலன், கனவாளன், அழகன், விழியன், விளையன், வில்லி, செல்லன், ஆடை, அழகன், ஆதி, அந்துவன், சேடன், பதரி, சேரலன், பிரலாந்தை, கடுந்துளி, வரிவிழி, பவளன், மாதங்க கோத்திரன், பனை பூந்தாரன், கோரக்கம், பாண்டியர், கணக்கர், குணியன், குண்டரி, கூரை, கீரை, நீலன், மேதி, நேரியன், சூரியன், குலக்குலத்தான், சோதி, தேவேந்திரன், மீனன், எண்ணெய், விண்டுவன், ஈஞ்சன், வாணர், மாதுரி, பைதரி, ஆதின, விரவுளன், அவுரியன், சௌரியன், கோதனுகுயிலர், குங்களி கோத்திரத்தார், பைரன், பரமன், பஞ்சமன், பூதியன், உயர்மழு அழகர், உருகுல விரதர், தோடை, துந்துமன், சோமன், தமிழஞ்சி, தளிஞ்சி, காடன், உவனன், கௌரி, குலத்தான், நாரை, நீருணி, நந்தர், கொட்டரா, கூறுவன், உழுவார், கூறு, பனங்காடை, சேவள, புன்னை, தேமான், சுரபி, மூவர், குலத்தான், மொய்ப்பன், கவளன், பெருங்குடி, வேந்தன், பிரமன், இந்திரன், கருங்கண்ணன், வேணியன், கம்பகுலத்தான், அச்சினி கோத்திரன், ஆடை கொண்டிறங்கி, தக்கவர் குலத்தான், சாத்துவராயன், பாலியன், நெய்தலி, பாம்பன், கற்செவி, நீல விலோசனன், நிறைதனவந்தன், அனகன், சனகன், ஆதித்தேய, கும்பன்,
முனைவீரன் கிள்ளியன் முக்கண்ண குலத்தான் என்று அழகுமலை குறவஞ்சியிலே ஓதாளர் பாடுகின்றார். இட்டும் தொட்டும் பாடிய குலங்கும் பாடலாகும் 142 குடிப்பெயர்கள் மிகைப்பட்டுள்ளன என்று இந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படி நம்முடைய முன்னோர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று அந்த வழிபாடுகளோடு அந்த குல தெய்வங்களிலே அவர்கள் எல்லாம் விற்றிருக்கின்றார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கை முறையிலே பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு அந்த நெறிமுறைகளை எல்லாம் வகுத்து கொடுத்தவர்களாக நம்முடைய முன்னோர்கள் விளங்கி இருக்கின்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு செய்தியை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். எப்படி வேளாண் நாம் உண்டி கொடுத்து உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுவது போல வந்தவர்களையெல்லாம் வரவழைத்து விருந்து கொடுத்து நாம் பார்ப்பது நமக்கு சிறப்புடையதாக இருக்கு. வேளாளருக்கு இருந்திருக்கின்றது. வேளாளருக்கு சிறப்பு உண்ணல், விருந்தோடு தான் என்பதை உண்டிக்கழகு விருந்தோடு உண்ணல் என்று பார்க்கின்றோம். தான் மட்டும் உண்ண மாட்டான். விருந்து என்பது புதுமை. புதிதாக வருகின்றவர்களுக்கு உணவு கொடுத்து சிறப்பிப்பதுதான் அவருடைய வேளாணருடைய சிறப்பாக இருக்கின்றது. அதை நம்முடைய வள்ளுவப் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, விருந்து பிறந்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றென்று என்று சொல்லுகின்றார். நமக்கு அமுதமே இருந்தாலும் கூட விருந்தினர்கள் வெளியிலே இருக்கின்ற பொழுது அதை உண்பது நமக்கு சிறப்பாக இருக்காது என்பதை நம்முடைய வள்ளுவப் பெருமான் சொல்லுகின்றார். தொல்காப்பியத்திலேயும் அதை சொல்லுகின்றார். விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிளவோன் மாண்புகள் என்று சொல்லுகின்றார். குற்றத்தோடு வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இன்று நாம் சுற்றங்களை மறந்து நாம் எல்லாம் வெவ்வேறு திசைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் சுற்றங்களோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார். அதுபோல வாய்மையிலே நாம் சொன்ன சொல் மாறாதவர்களாக வேளாளர்கள் விளங்கி இருக்கின்றார். இன்று அப்படியல்ல. ஆனால் அந்த வரலாற்றிலே ஒரு அழகான நிகழ்ச்சி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் என்று வள்ளுவப் பெருமான் சொல்லுவார். அந்த வாய்மை என்பது ஒரு சொல்லை சொல்லிவிட்டு சொல் என்று சொல்லுவார். நாம் சொல்லி இருக்கின்ற சொல் உண்மையாக இருக்கின்றது. அதற்கு எழுத்துப்பூர்வமாக வேண்டியதில்லை. சொல்லிய சொல் உண்மை என்பதற்கு காரணமாக சொல்லியபடி நடத்தல் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்குக்கு என்று சொல்வார். அதனால்தான் இன்னைக்கு கூட நாம் தேர்தலிலே போடுகின்ற சொல்லுக்கு வாக்குச்சீட்டு என்று சொன்னார். உறுதியான உண்மையான ஒரு தேர்ந்தெடுப்பதற்காக சொல்லுவதாக இருப்பது வாக்குச்சீட்டாக இருக்கிறது. அதைத்தான் வள்ளுவப் பெருமான் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் என்று பார்க்கின்றோம். இதிலே நம்முடைய கொங்கு வேளாளர்கள் வாய்மையில் உயிர் மூச்சாக கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார். ஒரு அழகான ஒரு வரலாறும் நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கின்ற வரலாறாக இருந்திருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக ஒரு மன்றத்திலே கொங்கு வேளாளர்கள் 70 கொங்கு வேளாளர்கள் ஒரு வணிகனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றார். இந்த வரலாற்று இங்கு அதிகமாக இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட காலத்திலே இந்த வாக்கை நிறைவேற்றுவதாக சொல்லுகின்றார்கள். அதற்கு முன்பாக கொங்கு வேளாளருடைய எதிரி அவனை காப்பாற்ற பகைமையாக அவனை கொன்று விடுகின்றார். பழையனூர் நீலி என்பவன் வஞ்சனையால் அந்த வணிகனை கொன்று விடுகின்றார்கள். இதை கேட்டு அந்த 70 கொங்கு வேளாளர்களும் ஊர் சபையிலே கூடி நெருப்பு வளர்த்தி அந்த நெருப்பிலே விழுந்து இறந்து விட்டதாக நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படி உண்மையாக நம்முடைய முன்னோர்கள் இருந்து இதையெல்லாம் நாம் செய்திருக்கின்ற வரலாற்றை எல்லாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே வரலாற்றிலே கொங்கு வேளாளருடைய குலத்தை பற்றிய ஒரு குலங்களை பற்றி எல்லா குலத்தையும் பற்றி சொல்லுவது என்பது காலதாமதமாகும் என்பதற்காக ஒரு சில குலங்களை பற்றி அந்துவன் குலம் என்பது கொங்கு குலத்தினுடைய அந்துவன் கூட்டமே முதன்மையானதாக போற்றப்படுகின்றது. அதுபோல ஆதிக்குடி என்று போற்றப்படுகின்ற குலமானது முதற்குடியின் இவர்களே அந்துவன் ஆதி இரண்டுமே பழமையான குடிகளாகும். ஆந்தை குலம் என்பது திருச்செங்கோட்டினை முதன்மையாக கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வெற்றியை தேடித் தந்தவர்கள் அகிலாண்டபுரம் அகத்தீஸ்வரர் ஆலயத்திலே முதன் மண்டபத்தை அவர்கள் கட்டியதாக பார்க்கின்றோம். ஆடர் குலத்திலே பாடுகின்ற பொழுது ஆடு என்பதற்கு வெற்றி என்ற பொருளை வெற்றி பெறுகின்ற ஆடர் குலத்தில் கொங்கென்றும் பறந்துள்ளனர். ஈஞ்சன் குலம் என்பது எத்தகைய துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் குடிமக்கள் ஈஞ்சன் குலத்தினர் என்று அதனுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஓதாளன் குலம் என்பது ஓதுவது ஒளியேல் என்பது போல ஓதுகின்ற இறைவன் பெருமை கூறுகின்றார் ஓதாளர்கள் என்று அதனுடைய பெருமையை சொல்லுகின்றார்கள்.
அதுபோல கண்ணன்குளம், கண்ணில் சிறந்த உறுப்பில்லை கொங்கு நாட்டின் கண்ணாக விளங்கியவர்கள் கண்ணக்கூட்டத்தினர் என்று சொல்லுகின்றார்கள். ஆவின் குளம் என்பது என்பது பசு, ஆவன் குளம் ஆனது, ஆவின் குளமானது ஆவன் குளமாக பிற்காலத்திலே மாறியதாக சொல்லுகின்றார்கள். கணவாளன் குளம், கணம் என்பதற்கு கூட்டம் என்று, தொகுப்பு என்று பொருள் உள்ளதாக பார்க்கின்றோம். காடைக்குளம், கவுண்டர்களிலே பாதி காடை என்று பெருமையாக சொல்லுவார்கள். கொங்கு நாட்டு பறவை காடை, பறவை பெயர்கள் குலப்பெயராக வெள்ளாளர் ஏற்றுள்ளார்கள். விலங்கு, பறவை, மரம், செடி, கொடிகளை பாதுகாக்கும் ஒரே இனம் வெள்ளாளர் என்பதை பார்க்கின்றோம். காடை குலதிபன் ஊந்துரை நாடன் கனக செல்வன் மாடையும் தெய்வ அமுதும் இட்டான் என்று கொங்கு மண்டல சதகமானது அதனுடைய காடை குலத்தினுடைய பெருமையை கூறுகின்றது. காரி என்பது கருமை நிற குதிரை என்று பொருள் கூறினார். உவேசா ஓரி என்பதற்கு தேனின் முதிர்ந்த நிறம் என்று சொல்லுகின்றார். மலையன் காரி எனப்பட்டார் என்ற வரலாற்றை சொல்லுகின்றது. கீரன் என்பது சங்ககால புலவர்கள் பலர் நமது இனத்தினர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சங்க காலத்திலே வாழ்ந்த பல புலவர்கள் எல்லாம் இந்த கீரன் குலத்திலே தோன்றி இருக்கின்றார் என்பது கீரன், நக்கீரன், கீரனார் இவையெல்லாம் இடுகுடி பெயர்கள். கீ அன் என்பது பிரித்தால் தவறு, பொருளற்ற வேர்ச்சொல் தமிழில் இல்லை. ஆகவே நாமக்கல் வட்டத்தில் உள்ள கீரனூர் தான் இப்படி அதனுடைய பெருமையை சொல்லுகின்றது. கீரர்களும் குயில் கூவி துயில் எழுப்பும் கொங்கு நாடு என்று சொல்கிறது நாம் பார்க்க வேண்டும். குயிலர் குலம் என்றால் குயில் கோவி, நாம் எல்லாம் கோழி கோவி தான் காலையில் எழுந்திருப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் கோழி கூவுவதற்கு முன்பாகவே குயில் கூவிவிடும். குயில் கூவி துயில் எழுந்து வைகரையிலே கிணற்றிலே நீர் இறைத்து நீர் பாய்ச்சும் வேலையை செய்திருக்கின்றார். ஆகவே குயில்தான் வைகரையில் முதலில் கூவும் பறவை என்பது நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். குளையர்குளம், அதனுடைய சிறப்பு வன்புலத்தை புன்செய் என்பர், மென்புலத்தை மென்சை என்பார்கள் வெள்ளாளர்கள். அப்படி நாடுகளை காடுகளை எல்லாம் திருத்தி மருத நிலத்தினரோடு சிறப்பாக வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கூரை குலத்தை நாம் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். கொங்கு வேளாளர்கள் மணப்பெண்ணுக்கு கூறப்புடவை எடுத்துக் கொடுக்கின்றார். மணப்புடவை என்பர் புதுப்புடவை என்றும் பட்டுப்புடவை என்று பொருள் தரும். புதுமை, மணம், பட்டு என்ற பொருளில் கூரை வருகின்றது. பட்டுப்புடவை கூறிட்டு நெய்வதால் அது கூரை புடவை ஆயிற்று. மணமிக்க புதுமை படைப்போர் இந்த கூரை குலத்தினர் என்று அதை சொல்லுகின்றார்கள். கோவேந்தர் குலம் என்பது, கோ என்பது பல பொருள் உண்டு. அரசன், பசு, இறைவன் என்றெல்லாம் பொருள் உண்டு. சாத்தந்தை புறத்தில் 4 பாடல்கள் சாத்தன் பற்றி நம்முடைய கொங்கு நாட்டு புலவர் பெருந்தலை சாத்தனார் பாடுகின்றார். செங்கண்ணன் குலம், கண்ணகுலத்தார் வேறு, செங்கண்ணன் குலத்தார் வேறு என்பதை நாம் பார்க்க வேண்டும். செம்பன் குலம், செம்பன் 2ம் ஒன்றுதான். கொங்கு வேளாளர்கள் செம்மையான குல இயல்புகளையும் நடத்தியும் உடைய சான்றோர்கள் இவர்களது முதற்காணியாக பொங்கலூர் நாடாக இருந்திருக்கின்றது. செம்பூத்தான் குலம் என்பது கொங்கு நாட்டு பறவைகளிலே செம்போத்து கருமையில் செம்மையானது என்று நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். செல்லன் குலம், குழந்தையை செல்லமாக வளர்ப்பார்கள் வேளாளர்கள். குழந்தையைப் போல ஆணிரைகளையும் பயிர்களையும் செல்லமாக வளர்ப்பவர்கள் செல்லங்கோட்டு. குழந்தைகளை மட்டுமல்ல, ஆடு மாடுகளையும் பயிர்களையும் குழந்தைகளைப் போல பாவித்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய இந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அது விரிவாக இருக்கின்றது. அதுபோக செவ்வாயர் குலம், செம்மையான வாய்ச்சொல்லை உடையவர்கள், உண்மையாக உழைப்பவர்கள், சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொள்கையாளராக இருக்கின்றவர்கள். செவ்வந்தி குலம், பறவைகளையும் பூக்களையும் குலப்பெயராக கொண்டு செவ்வந்தி பூவை இவர்கள் குலப்பெயராக கொண்டவர்கள். இப்படி பல்வேறு பெயர்கள். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கொங்கு நாட்டை அவ்வப்போது ஆண்டனர். சேர நாட்டு கொங்கு நாட்டை அடக்கி 250 ஆண்டுகள் நடத்திய சேரர்கள். அப்படி அவருடைய பெருமை விரிவாக இருக்கின்றது. சேடன் குலத்தினர் கொங்கு நாடெல்லாம் பரவியுள்ளையர். காடையூர் இவர்களின் முதற்காணியூர் ஆகும். செங்கண்ணி குலம், செங்கண்ணன் கூட்டத்தில் பிரிந்த பங்காளிகள் செங்கண்ணி குலம் ஆயினர். சோமன் குலம் என்பது சோமசுந்தர சிவருமானை வணங்கும் சோமன் குலத்தினர். காலையிலே மூட கேட்டார்கள். குலதெய்வங்களை வழங்குகின்றவர்கள் சிவாலயத்திற்கு சென்று வழங்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பினார். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சோமசுந்தர சிவருமானை வணங்கி இருக்கின்றார்கள் என்பது நம்முடைய கொங்கு நாடெங்கும் பரவலாக இருப்பதால் முதற்காணி என்று சொல்வதற்கில்லை என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம். சிலம்பும் குலன், சிலம்பு பற்றி புறம்பாடலிலே 4 பாடல்களிலே கூறப்பட்டுள்ளது. செரியர் சிலம்பின் குறுந்தொடி மகளிர்
தன் ஆண் பொருணை வெண்மணல் சிதைய களங்கிடல் வெற்றியாகும் என்று ஆலந்தூர் கிழார் கருவூரில் பாடியிருக்கின்றார். இதை ஆடிய மகளிர் கொங்கு வேளாள பெண்களை அச்சிலம்பு ஒழிப்ப ஓடியம் இல் பொருந்தி நின்று என்று புறநானூற்றிலே பார்க்கின்றோம். இப்படி சிலம்பன் குலத்தினுடைய வரலாற்று சொல்லுகின்றது. சேரன்குலம் மாந்தரன் சேரர் கரூர் வஞ்சி மாநகரை மற்றும் சேலத்தை தலைநகராக கொண்டு இவனையே சேரலன் என்றனர். இப்படி தனஞ்செயன் தனம் என்பது செல்வம், ஏற்செல்வமே செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொல்லுவது போல நமக்கு செல்வம் என்பது ஏற்செல்வம் என்று நாம் முதலிலே பார்த்த பாடலிலே பார்த்த பொழுது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் என்று சொல்வது போல நமக்கு செல்வம் ஏறு வேளாண் தொழிலே செல்வமாக நம்முடைய முன்னோர்கள் போற்றி இருக்கின்றார்கள். தூரன் குளம், தூர் என்பது நெல் பயிர் திரண்டிருப்பது, கிணறு ஏரியில் நிறைந்து சேர்த்து அகற்றுவதற்கும் தூரிடத்தில் என்கின்றோம். வேளாண்மையில் தூர் கட்டி நெற்பயிர் வளர்த்தால் விளைச்சல் பெருகும், வரப்புயர நெல்லுயிரும் என்றார் அவை பராட்டியார். உழவுத் தொழிலை உழைப்பால் மிகுதிப்படுத்தி அதிக நெல் விளைச்சல் புரிந்தோர் தூரன் கூட்டத்தினர் என்று தூரன் கூட்டத்தினுடைய பெருமையை நம்முடைய பெரியவரெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோல தோடைகுளம், குருவா துங்கனிடம் தோடை குலத்து காகுத்த நல்லான் தன் எடைக்கு எடை பொன் கொடுத்து தானம் செய்வித்தானாம் என்று நம்முடைய சோழன் இவனை பாராட்டியுள்ளார் என்பது நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். நீர் உண்ணியர் குலம், ஊருணி கிணறு, அதுபோல் நீர் உண்ணியர் குலம் உள்ளது. ஊரில் உண்ணு நீர் கிணறு தோண்டி வைத்த சிறப்பால் இந்த வேளாளர்கள் நீர் உண்ணியர் குலம் எனப்பட்டனர். மகிழ்வுடன் திகழ் பரவு நீர் உண்ணிய ஊரார் மகிழ்ந்திருக்கு நீருணி அமைத்தல் இவர்கள் காங்கைய நாட்டு வள்ளியரச்சல் முதற்காணியாக கொண்டதாக நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். பனங்காடை என்பது பனைகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நட்டு வணங்கி இருக்கின்றார். பனை என்பது ரொம்ப கடுமையான வறட்சியிலேயும் தாங்கக்கூடிய மரங்களாக இருந்திருக்கின்றது. காங்கை நாட்டு காடையூரை உருவாக்கியவர்கள் காடை குலத்தினர். இவர்கள் பல ஊர்களுக்கும் சென்றனர். பவித்திரம் கீரனூர், ஆகவே அவர்கள் அங்கு இருந்ததனால் ஆத்தூர் காடை கீரனூர் காடை என்று பல காடைகளாக பிரிந்திருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் பனங்காடை கோத்திரமாக போற்றப்பட்டிருக்கின்றார்கள். பண்ணைகுளம், கொங்கு வெள்ளாளர் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைத்து பாதுகாத்தவர்கள், பெரிய நிலத்திற்குரியவர்கள் பண்ணைக்காரர் எனப்பட்டார்கள். இப்படி பல குலத்தினுடைய பெருமைகள் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பயிரன் குலம், பயிர் செய்து வாழ்வோன் பயிரன் குலம், கொங்கு வேளாளர் பயிர் தொழிலை நம்பி வாழ்கின்றார்கள். இப்படி பல குலத்தினுடைய பெருமை நமக்கு நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். முழுவதுமாக பார்ப்பது என்பது இயலாது. பெரிய குலம், இந்த குலத்திற்கு சிறப்புடையதாக இருக்கு. செயற்கரிய செய்வர் பெரியர் என்பது குறள். கொங்கர்களில் செயற்கரிய செயல் செய்த காரணத்தால் இவர்கள் பெரியன் கூட்டத்தினர் ஆயினர். முதன்மையானவர்கள் மன்றாடியார் மரபு வழி குறிப்பில் ஒரு செய்தி உள்ளது. கொங்கு நாட்டு 24 நாட்டுக்கும் வேணாடார் பெரிய வீட்டுக்காரனாக இருந்தபடியினால என்று குறிப்புகள் கூறுகின்றது. காளிங்கராயன் குறிப்புரையில் இதுபோல குறிப்புண்டு. கங்கை குல திலகன், காதாள சிரோமணி, மேலுக்குடியோன், மாளிகை மார்பன், 48,000 கோத்திரங்களும் முதன்மையாக இருக்கும் பெரிய குலத்தான் என்று இவர் புகழ் கூறுகின்றது. இப்படி குலத்தினுடைய பெருமைகள் எல்லாம் மணியன் குலத்தை பார்க்கின்ற பொழுது கரூரை காணியாக கொண்ட மணியன் குலத்தால் கொங்கெங்கும் பரவினர். மணியன் குல குறிச்சியில் காணி பெற்றவர்கள் மணிமாலை, மணிமந்திரம், மணியாட்சி, மணியம் என்ற சொற்களை அறியவும் துணிமணி அணிமணி சொல்லாட்சி அறிய ஊரை ஆள்வோர் மணியகாரர்களாக இருந்திருக்கின்றார்கள். முத்தன்னங்குளம், நம்முடைய பேரூர் சாமியினுடைய குளம் முத்தன்னங்குளம். வெள்ளாளர்களில் முத்தாக முதன்மையாக வாழ்ந்தவர்கள் முத்தன் குலத்தினர் என்று அதனுடைய பெருமையை சொல்லுவார்கள். முத்தனூர், முத்தூர், முத்துக்காப்பட்டி, முத்துக்காளிப்பட்டி, முத்தாளம்மா, முத்துச்சாமி, முத்தம்மாள், முத்தண்ணன், முத்து என்கின்ற பெயர்களை அறிதல் வேண்டும். முத்தூர் காணி பாடல் முத்தன் மணியன் என்று கூறுகின்றது. முத்தூர் செல்லாண்டியம்மனும் முத்தூர் நாச்சியம்மனும் இவர்களின் குலதெய்வங்கள் போற்றப்படுகின்றது. இப்படி பல குலங்கள் அதனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் இந்த நேரத்திலே பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. மற்றவையில் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது மற்ற குலங்களை பார்க்கலாம் என்று இந்த நேரத்திலே சொல்லி சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லி மற்றொரு செய்தியாக நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்றோம் பிறந்த நாள் கொண்டாடுவது எப்படி. நாம் எல்லாம் பிறந்த நாள் என்பது முன்னோர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது காலையிலே நீராடி நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற வழிபாட்டு அறையிலே நம்முடைய சமய சின்னங்களை எல்லாம் அணிந்து பெரியவர்களை தாத்தா பாட்டி அவர்களை எல்லாம் வணங்கி அப்பா அம்மாவை வணங்கி
கோயிலுக்கு சென்று மற்றவர்களோடு மகிழ்ச்சியாக இருந்து தான தர்மங்களை எல்லாம் செய்வதுதான் நமக்கு அந்த பிறந்த நாள் வழிபாடாக இருந்தது. வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். ஆனால் இன்று என்ன செய்கின்ற மேற்கத்திய கலாச்சாரத்தின் காரணமாக கேக்கை வைத்து அதிலே மெழுகுவத்தியை வைத்து வாயிலை ஊதி நாம் அணைக்கின்றோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். வீடு மங்களமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டிலே விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஆனா என்ன பண்றோம் இன்னைக்கு, நீங்க பார்த்திருக்கிறவங்கெல்லாம் உடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், பிறந்த நாள்ல விளக்கு ஏற்றி வைத்துத்தான் கொண்டாட வேண்டும், இவ்வளவுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய வீட்டிற்கு விளக்கு ஏற்றுவதற்கு மகாலட்சுமி வேண்டுதான் கேட்கிறோம். விளக்கு அணைக்குவதற்கு வேண்டும் கேட்கிறது. ஆகவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்வது போல இந்த பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு விளக்கு ஏற்றி பெரியவர்களை, இறைவனை, நம்முடைய குலதெய்வங்களை, பெரியவர்களை வணங்கி குலதெய்வ கோயில்களுக்கு எல்லாம் சென்று வழிபாடு செய்வதே ஒரு மரபாக நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இதன் பின்பு உங்களுடைய வினாக்களை எல்லாம் கேட்பதாக வழக்கறிஞர் சொல்லி இருக்கின்றார். அவருக்கு நம்முடைய இந்த நேரத்திலே இந்த கேபியின் குடும்பமானது ஒரு முதல் முயற்சியாக இந்த கடந்த 2 நாட்களாக இந்த காணொளி வாயிலாக அனைவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இதனுடைய நோக்கம் அறக்கட்டளையை தொடங்கி இருக்கின்றது. இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம் சமுதாயம் சார்ந்த நல்ல அறப்பணிகளை எல்லாம் செய்வது, கல்வி பணி, மருத்துவ பணி, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு உதவிகள் என்கின்ற நோக்கத்தோடு இந்த கேபியின் குடும்பமானது அறக்கட்டளை உருவாக்கி நம்முடைய 2 சன்னிதானங்களுடைய வழிகாட்டுதலோடு இது பேரூராதீனமுடைய வழிகாட்டுதல், நம்முடைய வழிகாட்டுதலோடு இது செயல்பட இருக்கின்றது. ஆகவே இதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய சமயம் தலைக்க வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், மக்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த நாடு செழித்தால் மட்டும் எல்லாரும் நலம் பெற முடியும். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் கடவுள் வாழ்த்திற்கு அடுத்ததாக வான் சிறப்பை வைத்திருக்கின்றனர். ஆகவே நல்ல மழை பொழிந்து நீர்நிலைகள் நிறைந்து அது சார்ந்திருக்கின்ற தொழில்கள் சிறக்க வேண்டும். ஆகவே தானம் தவம் 2 தங்கா வீணுலகம் வானம் வழங்காது எனில் என்று வள்ளுவ பெருமான் சொல்லுவார். ஆகவே நல்ல வானம் வழங்க வேண்டும். வானம் வணங்கினால் மட்டும்தான் உலகத்தில் எல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இன்று உலகத்திலே நம்ம எல்லாம் ஒரு நோய் தொற்றி உலக மக்கள் எல்லாம் இன்று முடங்கி இருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய சிந்தனை முழுவதும் இறை சிந்தனையாக பெரியோர்களை வணங்குவது, நல்ல சிந்தனைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை முறையை இனிமேல் வருகின்ற காலத்திலே மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற நேரத்திலே சொல்லி இந்த நல்ல இணையதளத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மிகவும் ஒரு எழுச்சிமிக்க ஒரு ஆன்மீக உரையை நமது கொங்கு சொந்தங்கள் காணொளி மூலமாக கேட்டு பல கேள்விகளை சுவாமிகளுக்கு கேட்க வேண்டும் என்று, ஒரு 15க்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் என்று எனக்கு கட்டையிட்டு உள்ளார்கள் சுவாமி. நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறேன். அதில் நேற்று கேட்ட ஒரு கேள்வி, நமது குலதெய்வத்திற்கு நமது குலதெய்வ கோயிலுக்கு பல கூட்டங்கள் சேர்ந்த மக்களும் வருகிறார்கள். அதே போல் ஒரே குலத்துக்கு வேறு வேறு குலங்களும் இருக்கின்றன. இதை பற்றி ஒரு தெளிவு வேண்டும் என்று ஒருத்தர் நம்ம டாக்டர் கேட்டிருக்காருங்க சுவாமி. நேற்று சொன்னீங்க, இன்னைக்கு காலையில நாம பேசிட்டு தெரிஞ்சது. நான் பரஞ்சேரி வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 குலங்களுக்கு அது குலதெய்வமாக இருக்கிறத நம்ம தெற்க பார்க்கிறோம். நான் ஒரு குலத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்களா இருக்கலாம், வெவ்வேறு ஊர்கள், ஒரே ஊர்ல இருந்து பல ஊர்களுக்கு பிரிஞ்சு போனவர்களாக இருக்கலாம். அப்படி பிரிஞ்சு போனவங்க அந்த இடத்துல இருந்து பிடிமண்ணை எடுத்து வந்து ஒரு இடத்துல ஊர்ல வச்சிருக்கலாம். அதன் பின்பு அவர்கள் வேறு வேறு குலத்திற்கு போயிருக்கலாம். இதை நாம விரிவா ஆராய வேண்டிய ஒன்று. அதை நல்ல தமிழ் அறிஞர், நல்ல புலவர்களை வைத்து நம்முடைய மூதாதையர்கள் இருந்தால் அதை பற்றி சிந்திக்கலாம். அது போல கோவையில இருக்கிற கோயில் பாளையத்துல பார்த்தீங்கன்னா கவைகாளி அம்மன் கோயில்ல கொங்கு வேளாளருக்கு மட்டுமல்ல பிற இனத்தார்களுக்கு, நாய்க்கர் போன்ற செட்டியார் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த கோயில்ல வந்து குலதெய்வமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது எப்படி வந்தது என்பது நாம் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது நல்ல நம்ம கொங்கு
புலவர் ராஜு போன்றவரிடத்திலே இதை கேட்டு தெளிவுபடுத்தி இது நூல்களாக இணையதளங்களாக வாயிலாக நாம் வெளியிட வேண்டியது நம்முடைய கடமையாக, நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி சுவாமி. அடுத்த கேள்வி, அருமைக்காரர் அவர்களின் முக்கியத்துவம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. அதாவது நேற்று நீங்க அருமைக்காரரை பத்தி சொன்னீங்க. அருமைக்காரர்கள் நம்முடைய திருமணங்களிலே, இல்லங்களிலே நடக்கின்ற திருமணங்களிலே அவர்கள் முன்னின்று அந்த திருமணங்களை நடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது கொங்கு வேள கவுண்டர்கள் வரலாறும் பண்பாடும் என்கின்ற புத்தகத்திலே அது விரிவாக இருக்கின்றது. அவர்கள் எப்படி அருமைக்காரராக அந்த பட்டம் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதற்கு அருமையான செய்தி வந்திருக்கின்றது. அவர் திருமணமானவராக இருக்க வேண்டும், பிள்ளை பேர் இருக்க வேண்டும். அவருடைய குழந்தைகளுக்கு, மகனோ அல்லது மகளுக்கோ திருமணம் நடைகின்ற பொழுது அவர் அந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட்டைக்கு அவர் 3 பேர் அந்த அருமைக்காரருடைய முன்னிலையிலே அவர் அந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3 அருமைக்காரர் இதற்கு அழைக்க வேண்டும். முகூர்த்த கால் முக்கிய பாழ மரத்தில் வெட்டப்பட்ட பச்சை இருத்தல் வேண்டும். பாழை மரம் தமிழகம் எங்கும் எல்லா காலத்திலும் கிடைப்பது. துட்ட தெய்வங்கள் உறைவிடம் இதுதான். துட்ட தெய்வங்கள் மும்மூர்த்திகளின் உருத்திரன் அருள் பெற்றது என்று நம்முடைய வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை பிளந்து பிறை மேடை அமைத்து அதில் பேய் கரும்பை நடுவர் அருமை செய்து கொள்வார். கணவன் மனைவி இருவரும் விரதம் இருத்தல் வேண்டும், புனித நீராடல் வேண்டும் என்பது அவர்களுக்கு வகுத்த ஒரு ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அவர்கள், இந்த மணமக்கள் தான் முன்னிலையிலே தான் திருமணங்களை நடத்த வேண்டும் என்பது நம்முடைய இருக்கின்றது. அருமைக்காரர்கள் தான் பல முதற்காலத்திலே தாலி கட்டும் பொழுது மணமகனுக்கு துணையாக இருந்து அந்த தாலி எடுத்து கொடுத்ததாக நம்முடைய வரலாற்றில் எல்லாம் உடனிருந்து கட்டியிருக்கின்றார். பிற்காலத்திலே அது மணமகனுடைய தோழி அல்லது உறவினர்கள் உடனிருந்து அதை உடனிருந்து கட்டுகின்ற ஒரு மரபு இருந்திருக்கின்றது. ஆகவே தாலி கட்டும் சடங்கு சங்க காலத்தில் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். இவர்கள் தான் முழுமையாக இருந்து நடத்தி இருக்கின்றார் என்பதற்கு நமக்கு அருமை பெரியவர் தாலி எடுத்து கொடுக்க மணமகன் கட்டுதல் என்ற வழக்கமே நிலைத்து வருகின்றது. மணமகன் நாணத்தாலோ ஏதாவது கையிலே இருந்து மாங்கல்யம் நழுவி விடுவான் என்கின்றதற்காகவே அவர் உடனிருந்து அதை செய்திருக்கின்றார் என்பதெல்லாம் நம்முடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படி அருமைக்காரர் தான் மிக முக்கியமாக இருந்து நடத்தி இருக்கின்றார்கள். பிற்காலத்திலே தான் இந்த நம்முடைய திருமண முறைகள் மாறிவிட்டது என்பதை பார்க்கின்றோம். அப்படி அருமைக்காரருடைய சிறப்பு நமக்கு நம்முடைய வரலாற்றோடு கொங்கு வேளாளோடு இணைந்த ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. மிக்க நன்றி சுவாமி. அடுத்த கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. நமது தொழிலில் வரும் லாபத்தில் எவ்வளவு சதவீதம் குலதெய்வ கோயிலுக்கு செலுத்த வேண்டும்? நேரடியாக உண்டியல் செலுத்தலாமா அல்லது சமுதாய பணிக்கு செலவு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல அருமையான வினாக்கள். பழங்காலத்திலே வருவாயிலே 6ல் ஒரு பகுதியை குல கோயிலுக்கு அல்லது கோயிலுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மரபாக இருந்திருக்கின்றது. இன்னும் கிறிஸ்தவர்களும் கூட 10லே ஒரு பகுதியை இன்று தங்களுடைய சர்ச்சை கொடுப்பதாக பார்க்கின்றோம். அதுபோல நாம் 6லே ஒரு பகுதியை அந்த காலத்திலே கொடுத்தார்கள். இன்று நல்ல பொருள் வசதி இருக்கின்றது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கோயில் வளர்ச்சிக்கு கொடுக்கலாம். அதை காட்டிலும் சிறப்பு இன்று கோயில்களுக்கு, திருக்கோயில்கள், அது குலதெய்வ கோயில்களுக்கு ஏராளமாக நன்கொடைகளை மூலமாக திருக்கோயில்கள் வளர்ந்து வருகின்றது. கோயில் சார்ந்து நாம் அறப்பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். நாம் செய்வது நம்முடைய சமயத்திலே அறப்பணிகளை செய்வது என்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே கோயில்களிலே நாம் திருவிழாக்கள் சிறப்பாக செய்வது போல திருவிழாக்களையொட்டி ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கோயிலுடைய ஆண்டு விழாக்களிலே, குலதெய்வ கோயில் விழாக்களிலே ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி நம்முடைய சார்ந்திருக்கின்ற குழந்தைகளுடைய வறுமையை பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றவர்களுக்கு பொருளாதார உதவி வழங்கலாம், மருத்துவத்திற்கு உதவி செய்யலாம். ஆண்டிற்கு ஒரு குழந்தையை மருத்துவராக படிக்க வைப்பது அல்லது உயர் பதவிகளுக்கு IPS, IAS போன்றவர்களை எல்லாம் படிக்க வைப்பதற்கு நாம் பொருளாதாரத்தின் மூலமாக அறக்கட்டளை மூலமாக படிக்க வைப்பது சிறப்பு. ஆகவே நாம் 6லே ஒரு பங்கு என்பது ஒன்று உறுதியாக எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட காலத்திலே எத்தனையோ பேருக்கு படிப்பதற்கு இந்த சூழல் மாறியதற்கு பின்பு குழந்தைகள் எல்லாம் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கு. ஆகவே நான் இந்த சூழல் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஒழுங்கான பின்பு யாரையெல்லாம் படிக்க வைக்க முடியுமோ அதன் மூலமாக நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக இதை செய்வது ஒரு நலமாக இருக்கும். ஆகவே 6ல் ஒரு பகுதி
கண்டிப்பாக முடிந்தால் எடுத்து வைக்கலாம், அல்லது எவ்வளவு ஒருவருக்கு முடியுமோ அதன் மூலமாக உண்டியல் செலுத்துவதை காட்டிலும் கோயில்களுக்கு அங்கே இருக்கின்ற பூசாரிகளுக்கு அங்கே வறுமையிலே இருக்கின்றவருக்கெல்லாம் அவர்களெல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஏதாவது பொருளாதார வசதிகளை நாம் செய்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மிக்க நன்றி சுவாமி. அடுத்த கேள்வி, கொங்கு சொந்தங்கள் அனைவரிடமும் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை வளர என்ன செய்யலாம், நல்ல சிந்தனைகளை கூறவும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒற்றுமை திருமணங்களை பற்றி நாம் கண்டிப்பாக இதை கொஞ்சம் விரிவாகவே பார்க்க வேண்டும். ஒரு காலத்து திருமணம் என்பது அந்தந்த இல்லங்களிலே அவர்கள் சார்ந்து உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உற்றார் உறவினர்களோடு நடக்கும். ஒரு 3 நாள் 4 நாட்கள் வீட்டிலே நடக்கும். மாமா மச்சான் அவங்களை அழைத்து அங்கு வீட்டிலேயே பட்டினி சோறு என்று விரிவாக செய்தார்கள். காலப்போக்கிலே அதெல்லாம் சுருங்கி இன்று திருமணம் என்பது ஒரு ஆடம்பரம் பாகை. எப்படி அரசியல் கூட்டங்கள் எப்படி கூட்டங்களை கூட்டுகின்றாரோ அது போல திருமணங்கள் என்பது ஆடம்பரமான திருமணங்களாக போய்விட்டது. பார்ப்பதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது, கேட்பவர்களும் கூட வருத்தப்படலாம். இருந்தாலும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், என்னுடைய திருமணங்களுக்கு 3000 பேர் வந்தாங்க, 4000 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நாம விளம்பரப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல அந்த வரவேற்பறையில நாம யாரும் நிக்கிறது இல்லை. உற்றார் உறவு நின்று நம்மளை வரவேற்றாதான் அவங்களோட ஒரு உறவு இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றோம், அதற்காக 6 இடத்துல பொருள் கொடுத்து வர வைத்து வரவேற்பறையிலே பார்த்தால் காசுக்கு வேலை செய்கின்றவர்களுக்கு வந்து வெளியிலே நின்று கொண்டு வருகின்றவர்கள் எல்லாம் வாருங்கள் என்று கை கூப்பி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். அவர்களும் யார் என்று தெரியாது, நமக்கும் யார் என்று தெரியாது. உறவினர்கள் அங்காங்கே நின்று கொண்டு எங்காவது இருப்பார்கள். ஆகவே நாம் வரவேற்பறையிலே நிற்க வேண்டும், அவர்களை வருகின்றவர்களை வரவழைத்து குழந்தைகளோடு வரவேற்க வேண்டும். கூட்டங்களை குறைத்து குடும்பத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் மட்டும் அழைத்து அவர்களோடு 2 நாட்களும் முழுமையாக இருக்க வேண்டும். உணவு பரிமாறுகின்ற பொழுது முற்காலத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு 10-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களே வீட்டிலே சமைத்து அவர்களே பரிமாறிக்கொண்டு அவர்களே வேடிக்கையாக பேசிக்கொண்டு இந்த காலம் எல்லாம் உண்டு. இன்று கையை ஏந்தி கொண்டு அங்கே சென்று பஃபே என்று சொல்லுகின்ற ஒரு முறையை கொண்டு வந்து ஒரு 20-30 உணவு பண்டங்களை எல்லாம் தயாரித்து உணவை வீணாக வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். வேளாண் தொழில் செய்து நாமே உணவுகளை வீணடித்துக் கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கின்றோம். உணவு தேவையான அளவு உணவை கொடுக்கலாம். அதுபோல உறவினர்கள் குழந்தைகளோடு வரவழைத்து நாம் இவர்கள் இந்த சுற்றத்தார்கள் நேற்று கூட சாமி சொன்னாங்க, குழந்தைகளை எல்லாம் வீட்டுக்கு உறவினர்கள் வருகின்ற பொழுது குழந்தையை வீட்டிற்குள்ளே அடைத்து வைத்து விட்டு நாம் அவர்களோடு பேசி அனுப்பி விடுகின்றோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் அவர்களை வரவேற்று இவர்கள் இன்னும் உறவினர்கள் இன்னும் கூட்டத்தார்கள் இன்னும் முறையிலே அவர்கள் எல்லாம் சுற்றத்தார் என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்வது ஒரு மரபாக இருக்கு. அதை நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாம் வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் ஊருக்கு வருகின்ற பொழுது அவர்களோடு ஒரு நாள் குடும்பங்களோடு இணைந்திருந்து நாம் அவர்களோடு நல்லது கெட்டது என்று சொல்லுவார்கள் அதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இருக்கின்றவர் எல்லாரும் கொடுப்பார்கள். அப்படி கொண்டும் கொடுத்தும் குடி கொடுத்து ஈசனா என்று சொல்லுவது போல கொண்டும் கொடுத்தும் எத்தனையோ பேர் வறுமையில இருக்கலாம், அவர் கேட்பதற்கு தயக்கமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற உறவினருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்ம நினைப்பு வசதியானவையோடு சேருவாங்க, ஒன்றும் இல்லாதவங்க புறக்கணிக்கணும். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த நல் உதவிகளை எல்லாம் நம்முடைய தெற்கே பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கின்றவர்கள் அதற்கான வங்கிகளை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் சொல்லி தொழில் நசிந்து போட்டால் அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் கடன் இல்லாத முதலீடு கொடுக்கின்றார்கள், பொருளாதாரத்தை கொடுக்கின்றார்கள். அவர்கள் முடிந்தால் பிறகு திருப்பி கொடுக்கின்றார். அதற்காக வங்கிகளை எல்லாம் வைத்திருக்கின்றார் என்று நம் தெற்கே இருக்கின்ற மாவட்டத்திலே இருக்கின்ற எல்லாம் பார்க்கிறோம். அப்படி உறவினர்கள் துன்பப்படுகின்ற பொழுது வறுமையிலே இருக்கின்ற பொழுது தொழில் நசிக்கின்ற பொழுது குழந்தைகள் படிப்பதற்கு அப்படி ஏதாவது உதவிகளை செய்கின்ற பொழுது இந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் புதுப்பிப்பதற்கு இணைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை நாம் விரிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்விக்கு தொடரும் விதமாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சுவாமி. முன்பு இருந்ததை போல் இல்லாமல் பல குடும்பங்களில் விவாகரத்து போன்ற செயல்கள் அதுவும் நமது கொங்கு சமுதாயத்தில் அதிகம் நடக்கிறது. பெண்கள் பிறந்த வீட்டின் பெருமை பற்றியே பேசுகிறார்கள், ஆண்கள் அவர்களின் வீட்டை விட்டு கொடுப்பதில்லை. அதற்கு உங்கள் அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது இயல்புதான், அவங்க குடும்பத்தை சொல்றது இயல்பு. இருந்தாலும் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மை நமக்கு இன்று குறைந்து விட்டது. நம் முதல்ல சொன்னது போல கூடியிருந்து அவரெல்லாம் உற்றார்வர்களெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வருகின்ற பொழுது அவர்களை நாம் அனுசரிக்க வேண்டும். அவங்களுக்கு
வேண்டியதை கொடுக்க வேண்டும். அவங்களுடைய பெண் வீட்டார்களுடைய குடும்பத்திலே ஏதாவது வசதி குறைவாக இருந்தால் அவருடைய ஏதாவது பொருளாதார உதவியோ அல்லது மறைமுகமாக நம்முடைய உதவிகளை செய்யலாம். அதுபோல அவரோடு இணக்கமாக இருப்பது இன்று குறைந்து விட்டது. வாய் விட்டு பேசி உறவினர்களோடு பேசுகின்ற உறவுகள் எல்லாம் குறைந்து விட்டது. இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருப்பது போல காணொலி மூலமாக மட்டும்தான் நம்முடைய உறவுகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய உறவு முறைகளை பற்றி நாம் விரிவாக பேசுகின்ற பொழுது அப்படி ஒரு நல்லிணக்கங்கள் ஏற்படும். நாம் செய்த தவறு நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து நாம் என்ன செய்கின்றோம், கொண்டு போய் 5வது 6வதுலேயே கொண்டு போய் விடுதியில விட்டுறோம். அப்புறம் பெற்றோர் நமக்கு சுமையா 2 பேர் வேலைக்கு போறாங்க, சுமையாக இருக்கின்றார் என்று நாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறோம். அப்படி அந்த குழந்தை படிச்சுட்டு வந்தோன்னு பெற்றோர்கள் கொண்டு போய் விட்டுறாங்க, அல்லது பெற்றோர்கள் தாங்கள் மட்டும்தான் என்கின்ற நிலையிலே இருக்கின்றார். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் நாம் முதலிலே சொன்னது போல் அடிக்கடி நம்முடைய குழந்தைகளை பள்ளி கல்லூரி நாட்கள் குறைந்துவிடும், வாய்ப்பு குறைந்துவிடும் என்று நாம் நல்லது கட்டளை கணிச்சிட்டு போறது, திருமணத்திற்கு அல்லது ஏதாவது விழாக்களுக்கோ குலதெய்வ வழிபாடுகளுக்கு அழைத்து செல்வதில்லை, தேர்வு இருக்கின்றது, ஏதாவது காரணத்தினால் நாம் உறவினருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லாதது காரணமாக இந்த உறவு முறைகள் விரிச்சல்கள் அதிகமாகின்றது. ஆகவே ஒரு சிறிய சிக்கல் இருந்தாலும் கூட உடனடியாக மனப்பிரிவு என்பதுதான் இன்று மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்கின்ற மனப்பான்மை நம் இடத்திலே இல்லை. அதை நாம் பெற்றோர்கள் தான், அவருடைய தாய், மணமகளுடைய பெண்ணுடைய தாயோ அல்லது மணமகன் பையனுடைய தாயோ தந்தையோ, இப்படித்தான் குடும்பம் என்பது யாராவது விட்டு கொடுத்து 2 பேரும் சேர்ந்திருந்து வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே பெண்கள் கல்வி அறிவு என்பது குறைவாக இருந்து வீட்டிலே இருந்தார். இன்று எல்லாரும் வேலைக்கு செல்ல வேண்டிய படித்திருக்கின்றோம். படிப்பது என்று தேவையானது சூழலாக நாம் 2 பேரும் வேலைக்கு செல்கின்ற பொழுது யார் வீட்டிலே இருக்கின்ற குழந்தையை பார்ப்பது என்கின்ற சூழ்நிலையிலே நமக்கு இன்று தன்னுடைய உறவு மட்டும்தான் என்கின்ற ஒரு சூழல் நாம் இந்த கடந்த காலங்களிலே நாம் வளர்த்து வந்து இருக்கின்றோம். ஆகவே இருவரும் அமர்ந்து உறவினர்களோடு திருமணங்கள் முதலில் சொன்னது போல திருமணங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அழைத்து சென்று அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நீதியை நாம் பார்க்க வேண்டும். இன்று அலைபேசிக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்றோம், அல்லது தொலைக்காட்சிக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கின்றோம். நம்முடைய இல்லங்களை அங்கே பார்க்கின்ற தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற தொடர்கள் அதை நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கின்றது. பெரும்பாலான தொடர்கள் மாமியார் மருமகள் சண்டையைத்தான் காட்டுகின்றனர். அதை காலையிலே இருந்து மாலை வரை அதை பார்க்கின்றவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், வாழ பிடிக்கவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்கின்ற சூழ்நிலையே இருக்கின்றது. முதலிலே நாம் தொலைக்காட்சியை பார்ப்பதை நாம் குறைத்துக் கொள்வது, சினிமாவை பார்ப்பதை குறைத்துக் கொள்வது, முழுமையாக விட்டுவிட்டால் இந்த சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரிவுகளுக்கு காரணம் இன்றைய தொகுப்பிலே சொல்லுகின்ற பொழுது இந்த தொலைக்காட்சியின் தொடர்கள் தான் நமக்கு பெரும் நம்முடைய இல்லத்திற்குள்ள வீட்டிற்குள்ளேயே வந்து துன்பத்தை கொடுக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அந்த தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பதை குறைத்து விட்டாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் குறைந்துவிடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி சுவாமி. அடுத்தது 2 கேள்விகள் கோயில் பத்தி கேட்டிருக்காங்க. நான் 2 கேள்விகளையும் ஒரு சேர சொல்லிடுறேங்க. தமிழர் வாழ்க்கை முறையில் குலதெய்வம், சிறு தெய்வம், நாட்டார் தெய்வ வழிபாடு என்றுதான் பிரதானமாக இருந்தது. இப்பொழுது திருப்பதி போன்ற தலங்களுக்கு செல்கின்றனர். சாய், அம்மா, பகவான் என்று பலரை நோக்கி செல்கின்றனர். குழந்தைகளுக்கும் அதன் பெயரை சேர்க்கின்றனர். இதை எப்படி சரி செய்வதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சாமி. இன்னொரு கேள்வியில குலதெய்வம் நம்ம கோயிலுக்கு போறப்போ முதலில் விநாயகரை வழிபட்ட பின்பு அடுத்தது நமது குலதெய்வத்தை வழிபடலாமா, அல்லது காவல் தெய்வங்களை வணங்கிய பின்பு வழிபடுவது நன்மை அளிக்குமா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சாமி. நம்முடைய வேளாண் குடியிலே முதல் வழிபாடு என்பது குலதெய்வ வழிபாடு. அதை யாரும் மாற்ற முடியாது. ஆகவே குலதெய்வத்திற்கு செல்வதை ஒரு மரபாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல வேறு கோயிலுக்கு செல்கின்ற ஒரு மரபை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு வருத்தத்துக்குரியது. நம்முடைய தமிழ் பெயரை கூட குழந்தைகளுக்கு வைப்பது என்பது குறைந்து வருகின்றது. சாமிகள் கூட சொன்னாங்க, மூதாதையருடைய பெயரை வைக்கிறது. அதனால பேரன் என்பது பெரியோருடைய பெயரை, தாத்தாவுடைய அல்லது
மூதாதையருடைய பெயரை வைப்பதனால் அந்த பெயர் வழங்கி கொண்டே இருக்கு. 7 தலைமுறைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூட சாமி சொன்னார்கள். ஆகவே நாம் பெரியோர்களுடைய பெயர்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முதலிலே குலதெய்வத்திற்கு செல்வதை ஒரு மரபாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாம் எதற்காக இப்படி செல்கின்றோம் என்றால், இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்குங்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை. இங்க போனா எனக்கு தொழில் நல்லா இருக்கு, பொருள் கிடைக்கு, இங்க போனா எனக்கு இது நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை. சாமி கூட சொன்னார், ஒரு குடும்பத்திலே ஒரு துன்பங்கள் வருகின்ற பொழுதும் சோதரரை நாடி செல்வதை காட்டிலும் குலதெய்வங்களுக்கு சென்று விளக்கிடுவது அல்லது பொங்கல் இடுவது என்பதை ஒரு மரபாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாட்டிலே இருக்கின்றவர் வருகின்ற காலத்திலே ஊருக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கின்ற ஒரு மரபை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் முதன்மையாக முதன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். ஆகவே அதை நாம் குறைத்துக் கொண்டு நாம் முதலிலே வழிகாட்ட வேண்டும். நம்முடைய குலதெய்வங்களுக்கு செல்ல வேண்டும், நம்முடைய கொங்கு நாட்டிலே இருக்கின்ற பழமையான கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மரபை ஏற்படுத்துவது, குலதெய்வ வழிபாடு, பொங்கல் இடுவது என்கின்ற மரபு தமிழருடைய வழிபாட்டுக்குரியதாக இருக்கின்ற ஆடி பொங்கல், தை பொங்கல், மாட்டுப் பொங்கல் இப்படி இருக்கிற நாட்களிலே நாம் அந்த பொங்கலிட்டு வழிபடுகின்ற ஒரு நெறியை நாம் ஏற்படுத்திக் கொள்வதோடு நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிறருக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கோயிலுக்கு செல்வதொன்றும் தப்பில்லை. வேற எங்கேயும் சினிமாவுக்கு வேற எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து நல்ல இடங்களுக்கு செல்வது நல்லதுதான். இருந்தாலும் கூட முதன்மையாக இருக்கின்ற வழிபாட்டை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே அதை முதன்மைப்படுத்தி நாம் வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதோடு, குலதெய்வ வழிபாட்டோடு கேட்கின்ற பொழுது எதை முதலிலே வழிபாடு செய்கின்றோம் என்று கேட்டீர்கள். நம்முடைய வழிபாட்டிலே வாரிக்கின்ற பொழுது நம்முடைய பாடலிலும் கூட முதன்மையாக அந்த திருமணத்திலே பாடுகின்ற பாடலிலேயும் கூட முதன்மையாக விநாயகரை அடியொட்டித்தான் பாடுகின்றார். அதன் பின்புதான் மற்ற சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்றார். ஆகவே குலதெய்வத்து கோயிலுக்கு செல்கின்ற பொழுது விநாயகப் பெருமானை வணங்கி மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கி நிறைவாக இறைவனை வணங்கி அமைதியாக ஒரு 5 நிமிடம் அமர்ந்து அதற்குரிய பாடல்கள் எல்லாம் பெரியவர்கள் பாடியிருந்தால் அந்த பாடல்கள் எல்லாம் பாடி ஒரு மனநிறைவோடு அங்கு வரலாம். அதனால எதை முதல் வணங்குறது என்பது முக்கியமல்ல. எப்படி மனமாற வேண்டினோமோ அது போல மன நிறைவோடு வணங்கி எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பதே பராபரமை என்று சொல்லுவது போல, தான் பற்றி இன்பம் பெருக வையகம் என்பது போல தான் எல்லா விநாயகப் பெருமானிலே தொடங்கி அங்கு நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கிற அந்த வழிபாடுகளை எல்லாம் நிறைவாக செய்து மன அமைதியாக இருந்து அந்த அருள் பாடலை எல்லாம் பாடி ஓதி வணங்கி வழிபாடு செய்வது ஒரு நல் மரபாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க சுவாமி. சிவனை வீட்டில் வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், அதை பற்றி உங்கள் பார்வை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க சாமி. சிவனை வைக்கக்கூடாது என்று சொல்றாங்க. எத்தனையோ பொருள், வேண்டாத பொருள் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு இருக்கிற ஞாபகம் இருக்குங்களா? உடல் கேடு, அதையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டு நாம எல்லாம் அதையெல்லாம் எத்தனையோ பேர் அதை பயன்படுத்துறாங்க. அதை விட இறைவனை வீட்டுல வைக்கிறதுனால என்ன கேடு வந்துடும்? உடம்புக்கும் கேடு, குடும்பத்திற்கும் கேடான பொருளை வீட்டிலே வைத்துக் கொண்டு நாம் உடம்பையும் கெடுத்துக் கொள்கின்றோம், குடும்பத்தையும் கெடுத்துக் கொள்கின்றோம். நாம் அதை அருந்தியவர்களும் அழிந்து போகின்ற நிலையை பார்க்கின்றோம். ஆகவே இறைவன் வீட்டிலே இருப்பதன் காரணமாக கோயிலுக்கு சென்று வணங்கி நாம் இதை வேண்டும் என்று கேட்கின்றோம். ஆனால் வீட்டிலே இருந்தால் அது துன்பத்தை கொடுக்கும் என்று நாம் சொல்லுவது ஒரு அறியாமை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எத்தனையோ பொருள் நாம் வீட்டுல சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட பொருளை வீட்டிலே வைத்து உடம்பை கெடுத்துக் கொள்கின்ற நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையிலே நாம் இறைவனை வீட்டிலே வைப்பது காலையிலே எழுந்து வேறு ஏதாவது பார்ப்பதை காட்டிலும் இறைவனை வணங்கி நாம் நம்முடைய செயலை தொடங்குவது ஒரு சிறப்புடையதாக இருக்கும். ஆகவே இறைவனை படங்களை வைப்பது ஒன்றும் துன்பம் இல்லை. ஏதோ சினிமா நட்சத்திர படங்கள் வைக்கிறாங்க, யாரோ படத்தை எல்லாம் வீட்டுல வந்து புகைப்படமா மாட்டி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இறைவன் படத்தை வைப்பது என்ன கேடு? அவன் காசை வாங்கிட்டு யாரையோ வச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறான். அவனால நமக்கு இந்த குடும்பத்திற்கு இன்னும் நன்மை இல்லை. இருந்தாலும் கூட அந்த நடிகருடைய படங்களை எல்லாம் வீட்டிலே வைத்திருக்கின்றனர். அப்படி இருக்கின்ற பொழுதும் அது நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க, தொலைக்காட்சியை விட நமக்கு இறைவனுடைய படம் துன்பத்தை கொடுத்து விடும். அதை சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கும். அருமையான நல்வழி விளக்கம் கொடுத்தீர்கள் சுவாமி. அடுத்த 2 கேள்விகள். முதியோர் நினைவு நாள் கொண்டாடலாமா? தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க சாமி.
முதியோர்கள் இருக்கின்ற பொழுது நாம் கவனிக்கணும். இல்லாத போதை காட்டிலும் இருக்கின்ற பொழுது நாம் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுவதை காட்டிலும் இருக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு முழுமையாக பார்த்துக் கொள்வது மிக முக்கியம். இருக்கிற காலத்தில் அவர்களை எல்லாம் பார்க்காமல் மறைந்து பின்பு அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஆடைகளை எடுத்து வைத்து அவர்கள் படத்திற்கு முன்பாக வைத்து உணவுகளை எல்லாம் விதவிதமாக சமைத்து படைப்பதை காட்டிலும் இருக்கின்ற காலத்திலே அவர்களை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், தினந்தோறும் வணங்குவதை ஒரு மரபாக கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய திருமண நாளும், குழந்தைகளுடைய திருமண நாளை பெரியவர்களை வணங்க செய்வது, அவர்களுடைய திருமண நாள், பிறந்த நாட்களிலே அவர்களை வணங்க செய்வது அது மிக முக்கியம். அதுபோல அவர்களுடைய நினைவு நாட்களிலே நம்மால் முதலிலே சொன்னது போல அவர்களை வணங்குவதோடு அவருடைய நினைவாக ஏழை எளியவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஏதாவது உதவிகள் நம்முடைய பெரியவருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பெயர் நிலைத்திருக்கும், அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார். நாம் அவருடைய பெயரை சொல்லி உணவு உண்பதை காட்டிலும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து நாம் கொண்டாடுவது சிறப்பு. ஆகவே அவருடைய நினைவு நாளை நாம் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கூட இல்லாதவர்களுக்கு, அதாவது அந்த நாம் வெளிநாட்டிலே இருக்கிற கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த அங்கே இருந்து இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே கொங்கு நாட்டிலே அதாவது ஒரு 10 பேர் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அல்லது 2 பேர் 4 பேர் படிக்க வைக்க முடியும் என்றால் அந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு சிறு உதவியை அறக்கட்டளையின் மூலமாக கொடுப்பது, மருத்துவ உதவிக்கு அன்றைய தினத்திலே மருத்துவமனைகளுக்கு உதவி செய்வது, இப்படி செய்வது அவருடைய ஒரு புண்ணியத்தை பெரியவருடைய நல்ல ஆசி கிடைக்கின்றபோது குடும்பம் தலைத்தோங்கும் என்பதுதான் மரபு. ஆகவே இந்த நாளிலே செய்ய வேண்டும். மற்றொரு கேள்வி கேட்கணும் இல்லை? மிக்க நன்றி சுவாமி. கேள்விகள் நிறைய நேரமாயிட்ட போது ஆமாங்க, கால நேரம் கருதி நிறைய கேள்விகள் நமது கொங்கு சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. அதுல பல கேள்விகளை நம்ம செலக்ட் செய்து சாமி முன்னாடி கேட்டிருக்கோம். நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கு கால நேரம் இல்லாத காரணத்தினால நமது குல தெய்வ பெருமையையும் நமது கொங்கு குல ஒற்றுமையை பற்றியும் மிக அருமையான ஒரு எழுச்சி மிக்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவும் நமக்கு நல்வழிப்படுத்தும் விதமாகவும் நமது குல குருக்கள் நேற்றும் இன்றும் நமக்கு அருளாசியும் நம் இல்லத்திற்கே வந்து நன்மை பயக்கும் பல விஷயங்களை நமக்கு பகிர்ந்தளித்துள்ளார்கள். நமது கொங்கு சொந்தம் கண்டிப்பாக இதை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது நமது தொழில்நுட்ப சொந்தங்கள் ஒரு அறிவிப்பை, நாளை என்ன காணொளி இருக்க போகிறது, யார் வரப்போகிறார்கள் என்பதை இப்பொழுது நமது நண்பர்களுக்கு கொங்கு சொந்தங்களுக்கு பகிர்ந்தளிக்க போகிறார்கள். நாளை நமது கொங்கு நாட்டின் சிங்கமாக கர்நாடகா மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணியாற்றி பலர் பெயரும் புகழும் பெற்ற திரு K. அண்ணாமலை IPS அவர்கள் நாளை மாலை 7 மணிக்கு இந்திய நேரப்படி கேரியர் இன் பப்ளிக் சர்வீஸ், அதாவது இந்திய துறையில் மாணவர்கள் அவர்களுடைய IAS, IPS, IFS போன்ற படிப்புக்கு எப்படி அவர்களை தயாரிப்பது, எப்படி அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவது என்பதை பற்றி பேச போகிறார். அனைவரும் தவறாமல் தங்கள் குழந்தைகளுடன் நாளை காணொளியை பார்க்க வருமாறு KBN சார்பாகவும் நமது குலகுருக்கள் சார்பாகவும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்.